அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 15, 2024, ஆவணி 30ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் நிலையாக இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம்தான். நாம் உண்மையான அன்போடும் நல்ல மனதோடும் இருப்போம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள், முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரிய வரும். இலக்குகளை அடைய தொடர் முயற்சியே காரணம் என்று நம்மை எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நாம் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் ஞாயிற்றுக்கிழமை விடியல். ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை பார்ப்பது வழக்கம். ஆனால் இன்றைக்கி நம்ம இன்றைய தினம் பகுதியை முதலில் கேட்டுவிட்டு அப்புறம் புராண கதையை கேட்கலாம். வாருங்கள். இன்றைய தினம் பகுதியை வழங்க சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களை அழைக்கிறேன். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு வாருங்கள். இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக பொறியாளர்கள் தினம். செப்டம்பர் 15ஆம் தேதியை வேர்ல்டு இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பொறியாளர்களின் சாதனைகளையும் அவங்க சமூகத்துக்கு ஆற்ற பங்களிப்பையும் நம்ம கொண்டாடுற நாள் தான் உலக பொறியாளர்கள் தின நாள். நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற விஸ்வேஸ்வரையாவோட பொறியியல் துறையில் செய்த சாதனைகளையும் நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவங்க ஆற்றின பங்களிப்பையும் கௌரவிக்கிற வகையில் அவங்களோட 100வது பிறந்த நாள் அன்னைக்கு 1960வது வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி பொறியாளர்கள் தினமாக முதல்ல கொண்டாடினாங்க. பொறியாளர்களின் பங்கு நம்ம சமூகத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா நமக்கு தேவையான சாலை அமைக்கிறது, பாலங்கள் கட்டுறது, அணை கட்டுறது, கட்டடங்கள் கட்டுறது, இயந்திரங்களை உருவாக்குறது, மருத்துவ சாதனங்களை உருவாக்குறது, தகவல் தொடர்பு அமைப்புகள் செய்கிறது, இது எல்லா புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி நம்ம வாழ்க்கையோட தரத்தை அவங்க மேம்படுத்தியிருக்காங்க. அவங்களோட புத்தி கூர்மையை நம்ம பாராட்டுற நாள் தான் இந்த உலக பொறியாளர்கள் தின நாள். இந்த வருஷம் என்ன தீமில் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நிலையான உலகத்திற்கான பொறியியல் தீர்வுகள். அதாவது இந்த புதிய தொழில்நுட்பங்கள் உருவாக்குறதுல ஒரு நிலைத்தன்மை இருக்கணும், அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு
சூரிய சக்தி மூலமாகவும் காற்றாலை மூலமாகவும் நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம்ல, இது நிலைத்தன்மையாக எப்போதுமே இருக்குமா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான நிரந்தர தீர்வு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட எதிர்கால சந்ததியினர் நல்லா வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காக இப்போவே அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் முக்கிய நோக்கமாக நம்ம எடுத்திருக்கோம். இந்த பொறியாளர் தினமான இன்னைக்கு நாம் ஒரு சில பொறியாளர்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பொறியாளர்களும் அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு நினைவு கூறலாம். முதல்ல நாம் இந்த தினத்தை கொண்டாட காரணமாக இருந்த விஸ்வேஸ்வரய்யா அவங்கள பற்றி பார்க்கலாம். அவங்க பல அத்தியாவசியமான கட்டமைப்புகளை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வெள்ளத்துல இருந்து ஹைதராபாத் நகரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வெள்ள தடுப்பு முறை அமைப்பை வடிவமைச்சாரு. இது அவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்துச்சு. அடுத்ததா காவிரியோட குறுக்க கிருஷ்ணராஜ சாகர் அணை கட்டுமானத்தை கட்டுறதுக்காக ஒரு திட்ட கருத்தை உருவாக்குனாரு. இந்த அணை அந்த சமயத்திலேயே ஆசியாலேயே மிகப்பெரிய அணை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 1894 மைசூருக்கு பக்கத்தில் சிவசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் ஆசியாவிலேயே முதல் நீர் மின் உற்பத்தி ஆலை அமைக்கிறதுக்கு இவர் காரணமாக இருந்தார். இந்த மாதிரி நமக்கு தேவையான கட்டமைப்புகள் உருவாக்குறதுக்கு இவர் காரணமாக இருந்தார். அதுக்கப்புறமா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் நமக்கு பல்ப் மின் விளக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இந்த பல்ப் மின் விளக்கு இல்லை அப்படின்னா இப்போ உள்ள எலக்ட்ரானிக் சாதனங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவர் கண்டுபிடிச்ச மின் விளக்கு தான் இப்போ உள்ள எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் அமைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அடுத்ததாக அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் நமக்கு டெலிஃபோன் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. சார்லஸ் பேபேஜ் கம்ப்யூட்டரை உருவாக்குனாரு. சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் புவி ஈர்ப்பு விசையை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. மார்க்கோனி அவர்கள் ரேடியோ கண்டுபிடிச்சாங்க. லூயி பிரெய்லி அவர்கள் கண் பார்வையற்றோர் எழுத்து முறையை கண்டுபிடிச்சாங்க. மேடம் மேரி கியூரி அவர்கள் ரேடியம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பொறியாளர்கள் நமக்கு அத்தியாவசியமான நிறைய பொருட்களையும் நமக்கு தேவையான அனைத்தையுமே வடிவமைச்சு நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ள பொறியாளர்கள் அவங்க கண்டுபிடிச்சதை ஒரு அடிப்படையாக வச்சு இன்னும் நம்ம நவீனமாக வாழ்கிறதுக்கும் நம்ம சொகுசாக வாழ்கிறதுக்கும் எல்லா பொருட்களையுமே நமக்கு மேம்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உள்ள பொறியாளர்கள்லேருந்து இப்போ உள்ள பொறியாளர்கள் வரைக்கும் எல்லாரையுமே நாம் நினைவு கூர்ந்து இந்த நாளில் நாம் நன்றி செலுத்தலாம். அனைத்து பொறியாளர்களுக்கும் உலக பொறியாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் உலக பொறியாளர் தினத்தை பற்றி நமக்கு குறிப்பிட்டிருந்தார். வேர்ல்டு இன்ஜினியர்ஸ் டே அப்படின்ட்டு எல்லா உலகில் உள்ள அனைத்து கண்டுபிடிப்பாளர்களும் அனைத்து வெற்றியாளர்களுமே ஒரு வகையில் என்ஜினியர்களாகத்தான், அதாவது பொறியாளர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது போன்று அவரது எடுத்துக்காட்டுகளும் அமைந்திருந்தது. எல்லோருக்கும் என்னுடைய உலக பொறியாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் ஒரு பொறியாளர் இருப்பாளா, ஆகையால் எல்லோருக்குமே என்னுடைய பொறியாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, சகோதரிக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்கி கொண்டே தொடர்ந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் புராண கதைகள் கேட்பது வழக்கம். அவ்வாறாக இன்றைக்கி என்ன புராண கதை அப்படிங்கிறது தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருப்பினும் புராண கதையின் முதல் பகுதியாக அந்த யூடியூபர் சொல்வதை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். நம்ம ஏகலைவன் பத்தி பார்க்க போறோம். இவர் யாருன்னா மகாபாரத கதாபாத்திரத்தில் ஒருவர். இவரை எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா, குருவே இல்லாம பாடம் கத்துக்கிட்ட ஒரு சிஷ்யன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரோட சிறப்பு என்னன்னா, வில்வித்தையில தலை சிறந்து விளங்கினவர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த குரு துரோணாச்சாரியரையே தன் வில்வித்தையால ஆச்சரியப்பட வச்சவர் தான் இந்த ஏகலைவன். இவர் துரோணாச்சாரியர் மட்டும் இல்லாம அர்ஜுனன், கர்ணன், பாண்டவர்களையும் கௌரவர்களையும் ஆச்சரியப்பட வச்சாரு. மொத்த மகாபாரதத்திலையும் வில்வித்தையில சிறந்து விளங்கின ஏகலைவன் ஏன் மகாபாரதத்துல சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் கிடைக்கல அப்படிங்கறதையும், அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளனா இருந்தும் சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் கிடைக்காம போனதுக்கான காரணத்தையும் இந்த வீடியோல கிளியரா பார்க்க. நன்றி. நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் கதாநாயகன் கதாபாத்திரம் ஏகலைவன். ஏகலைவனை பற்றி நிச்சயமாக எல்லோருக்குமே தெரியும்.
ஏகலைவன் என்பவன் ஒரு குரு சிஷ்யன் என்று குறிப்பிட்டாலே முதலில் நினைவுக்கு வந்து போவான் ஏகலைவன். அந்த ஏகலைவன் ஏன் ஒரு மிகச்சிறந்த வில்லாளனாக இருந்தும் அந்த பெயர் கிட்டவில்லை, நிலைக்கவில்லை என்பதை அந்த யூடியூபர் வந்து சொல்லி இருந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அர்ஜுனன்னா வில்லுக்கு விஜயன் அப்படிங்கிறத நம்ம அர்ஜுனனை குறிப்பிடுவோம். மிக திறமையான வில் வித்தையாளர்கள் அப்படின்ட்டு மகாபாரதத்துல அர்ஜுனனையும் கர்ணனையும் குறிப்பிடுவாங்க. ஆனா அவர்களையெல்லாம் விட ஒரு மிகச்சிறந்த வில்லாளன் அப்படின்னா அது ஏகலைவன். அந்த ஏகலைவன் பெயர் ஏன், எங்கு தடுக்கப்பட்டது, யாரால் தடுக்கப்பட்டது என்பதுதான் இன்னைக்கு நம்ம கதையை முழுமையா பார்க்க போகிறோம். வாருங்கள் தொடர்ச்சியாக புராண கதையின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். இந்த ஏகலைவன் பிறப்பினால் ஒரு வேடன். பிறப்பினால் ஒரு வேடனா இருந்தாலும் அஸ்தினாபுர காட்டோட வேடுவ அரசனின் மகன், அஸ்தினாபுர காட்டோட இளவரசன். இந்த ஏகலைவனோட தந்தை யாருன்னா கிருஷ்ணரோட தந்தையின் உடன் பிறந்த சகோதரர். கிருஷ்ணரும் ஏகலைவனும் சகோதரர்கள். ஏகலைவனோட தந்தை சின்ன வயசுலேயே அஸ்தினாபுர காட்டுல காணாம போய் பின்னால அஸ்தினாபுரத்தின் முன்னாள் வேடுவ அரசரால் எடுத்து வளர்க்கப்பட்டு பிறகு அஸ்தினாபுரத்தின் அரசரானார். இப்படி ஏகலைவனோட தந்தை காட்டுல ஒரு வேடுவனா இருக்கும்போது ஏகலைவனுக்கும் தன் தந்தை கூட போய் காட்டை சுத்தி பார்க்கணும், வேட்டையாடணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால ஏகலைவனும் தன் தந்தையும் வேட்டையாட காட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது தன்னோட தந்தையோட ஒவ்வொரு நுணுக்கத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்ச ஏகலைவனுக்கு வேட்டையாடுறதன் மீது ரொம்பவே ஆர்வம் ஏற்படுது. ஏகலைவனின் ஆர்வத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட அவரோட தந்தை ஏகலைவனை தன்னை விட சிறந்த வில்லாளன் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதே நேரத்துல இவங்க வேட்டையாடிட்டு இருக்க காட்டுக்கு கொஞ்சம் தள்ளி உலகத்திலேயே தலை சிறந்த வில்வித்தை ஆசானான துரோணாச்சாரியார் தன்னோட வில்வித்தை பயிற்சி கூடத்துல தன்னோட சிஷ்யர்களுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஏகலைவனும் அவரோட தந்தையும் காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு வரும்போது 1-2 முறை ஏகலைவன் துரோணாச்சாரியார் வில்வித்தை பயிற்சி கூடத்தையும் துரோணாச்சாரியார் வில்வித்தை கற்பித்தலையும் பார்த்து எப்படியாவது இவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாரு. அந்த ஆசைய தன்னோட தந்தை கிட்ட சொல்றாரு. ஏகலைவனோட தந்தை தன் மகன் முறையே பயிற்சி எடுத்துக்கிட்டா தன்னை விட சிறந்த வில்லாளனா வருவான் அப்படிங்கிறதுக்காக ஏகலைவனை துரோணாச்சாரியார் கிட்ட சிஷ்யனா சேர்க்க சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதனால அதுக்கு அடுத்த நாள் ஏகலைவனும் அவரோட தந்தையும் துரோணாச்சாரியார் வில்வித்தை பயிற்சி கூடத்துக்கு போய் துரோணாச்சாரியாரை சந்திக்கிறாங்க. அப்போ துரோணாச்சாரியார் ஏகலைவனோட தந்தையை பார்த்து யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, சாமி நான் ஒரு வேடுவன், என்னோட தொழில் வேட்டையாடுறது. பக்கத்துல இருக்க அஸ்தினாபுர காட்டோட காட்டுடை தலைவன், வேடுவ அரசன். எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் ஏகலைவன். அவன் உங்களோட பள்ளியையும் உங்களோட திறமையான கற்பித்தலையும் பார்த்து உங்ககிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அதனால என்னோட மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஏகலைவனை சிஷ்யனா ஏத்துக்கிட்டு அவனுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு குரு கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்க குருவா கிடைச்சதா அவனும் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதனால என் மகன் ஏகலைவனை உங்க சிஷ்யனை ஏத்துக்கோங்க அப்படின்னு என் சிரம் தாழ்த்தி வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஏகலைவனோட தந்தை துரோணாச்சாரியர் கிட்ட ரொம்பவே பணிவா கேட்கிறார். நன்றி. தொடர்ந்து நம்ம புராண கதையின் 2ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த 2ஆம் பகுதியில ஏகலைவன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏகலைவன் அஸ்தினாபுரம் காட்டுடைய வேடுவகுல தலைவன் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. காரணம் அவனுடைய தந்தையார் வந்து அஸ்தினாபுரம் காட்டுல வந்து தொலைந்து போய் விடுவார். அவரை தத்தெடுத்து அஸ்தினாபுரம் காட்டுடைய அந்த காட்டின் தலைவர் வந்து தத்தெடுத்து வளர்ப்பார். ஏகலைவனுடைய தந்தை பெயர் வந்து தேவசரவர் அப்படிங்கிறவர். இந்த தேவசரவர் வேற யாரும் இல்ல, நம்ம கிருஷ்ணருடைய அப்பா வசுதேவரும் தேவசரவரும் சகோதரர்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு உறவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வசுதேவருடைய சகோதரர் தேவசரவர். வசுதேவர் யாரு? கிருஷ்ணருடைய அப்பா. ஏகலைவன் யாரு? தேவசரவருடைய பிள்ளை. இப்போ கிருஷ்ணரும் ஏகலைவனும் பெரியப்பா மகனும் சித்தப்பா மகனும் என்கிற ஒரு உறவை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிடுகிறேன். கிருஷ்ணரின் நாள் தான் மொத்த மகாபாரத கதையும் இயங்கும். ஒவ்வொரு காரணங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நாம் கிருஷ்ணரின் ஒவ்வொரு மூலையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அவ்வாறாக ஏகலைவன் அப்படிங்கிற நபர் வந்து கிருஷ்ணரின் தம்பி, சித்தப்பா பையன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த தேவசரவர் அப்படிங்கிறவர் வந்து காட்டுல வந்து அஸ்தினாபுர காட்டுடைய அந்த தலைவனாக இருக்கிறார். வேடவர் குல மகனாக பிறந்த
நம்ம ஏகலைவன் வில்வித்தையில சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய வளர்ப்பு தந்தை அவனை மிகப்பெரிய நபராக மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்படி அவர் ஆசைப்படும் பொழுது அஸ்தினாபுர காட்டுக்குள்ள ஒரு குருகுலம் இருக்கிறது. அந்த குருகுல பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உலகிலேயே மிகச்சிறந்த வில்வித்தை ஆசிரியரான துரோணாச்சாரியார் அவர் வில்வித்தை பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பாண்டவர்கள், கௌரவர்களுக்கெல்லாம் அவர் பயிற்சிகளை வழங்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ஏகலைவனுடைய வளர்ப்பு தந்தை பார்க்கிறார். இப்போ தன்னுடைய மகனை துரோணாச்சாரியர்கிட்ட பயிற்சி எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நினைக்கிறார். அதே மாதிரி தன்னுடைய மகனும் ஆசைப்படுகிறான் அப்படிங்கிறதை இந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. சோ அந்த இடத்துல வரைய நம்ம இந்த கதையை பார்த்துருக்கோம். துரோணாச்சாரியார் அப்படிங்கிற உலகின் ஒரு மிகச்சிறந்த வில்வித்தை ஆசிரியர். அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய மாணவன் அப்படிங்கிறவன் சிறந்த ஒரு வில்வித்தையாளனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எண்ணி அங்கே பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் இந்த ஏகலைவனுடைய தந்தை போய் தன்னுடைய மகனை அவருடைய சிஷியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பதாக இந்த கதை அந்த இடத்து வரை போயிருக்கு. சோ தொடர்ச்சியா நம்ம 3ஆம் பகுதி பார்த்து கொண்டே நடக்கலாம். சரியாக இருக்கும் நேரம் 3ஆம் பகுதியை பார்த்து கொண்டே நடக்கலாம். அதுக்கு துரோணாச்சாரியார் ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட குரலை உயர்த்தி மிரட்டுற தோரணையில, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சாமானியனுக்கும் காட்டுல தெரியுற வேடுவர்களுக்கும் வில்வித்தை சொல்லித்தர மாதிரி தெரியுதா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய வில்வித்தை ஆசான். என்கிட்ட பயிற்சி எடுக்கிற சிஷ்யர்கள் யாருன்னு தெரியுமா? எல்லாருமே வருங்கால அரசர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி அரசர்களுக்கும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே நான் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வில்வித்தையை பயன்படுத்தி அவங்க அரசர்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நாட்டு மக்களை காப்பாற்றவும், எதிரிகள் கிட்ட போர் செஞ்சு அந்த போர்ல ஜெயிச்சு எதிரி நாடுகளை கைப்பற்றவும் நான் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி நான் முன்னாள் அரசர்களுக்கும் வருங்கால அரசர்களுக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி இருக்க என்கிட்ட ஒரு வேடுவன் பேசுறதே தப்பு. இதுல உன்னோட மகனை சிஷ்யனா ஏத்துக்க சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு துரோணாச்சாரியார் தன்னோட கடும் கோவத்தை ஏகலைவனோட தந்தை கிட்ட வெளிப்படுத்துறாரு. அப்பவும் ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, சுவாமி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு வேடுவன். அதை காரணம் காட்டி என்னோட மகனை விரட்டிடாதீங்க. உங்ககிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படிங்கிற ஆசை என்னோடதா இருந்தா நீங்க சொன்ன உடனே நான் போயிருப்பேன். ஆனா இது என் மகனோட ஆசை. அதை ஒரு தந்தையா இருந்து என்னால மறுக்கவோ இல்ல அவனோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுனாலோ அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்காக இல்லைனாலும் என்னோட மகனோட ஆசைக்காகவாது ஏகலைவனை உங்களுக்கு சிஷ்யனா ஏத்துக்கோங்க அப்படின்னு மறுபடியும் முறையிடுறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார், நான் அரசர்களுக்கும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் மட்டுமே வில்வித்தை சொல்லி தருவேன், சாமானியர்களுக்கும் வேடுவர்களுக்கும் சொல்லி தரவே மாட்டேன் அப்படின்னு ஏகலைவனையும் ஏகலைவனோட தந்தையையும் அவரோட பயிற்சி பள்ளியிலிருந்து வெளியே அனுப்புறாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ஏகலைவனும் அவரோட தந்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, என்ன மன்னிச்சிருப்பா, என்னால முடிஞ்ச வரை நான் துரோணாச்சாரியர் கிட்ட உன்னை சிஷ்யனா ஏத்துக்க சொல்லி முறையிட்டேன். ஆனா அவர் ஏத்துக்கல, அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏகலைவன் சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம். நான் ஆசைப்படலனா நீங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு அன்னைக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலை ஏகலைவனோட தந்தை ஏகலைவனுக்கு துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு சிலை செஞ்சு கொடுத்து ஏகலைவனை ஆச்சரியப்பட வைக்கிறாரு. நீ இவர்கிட்ட சிஷ்யனா சேரணும்னு ஆசைப்பட்ட, அதை என்னால செஞ்சு தர முடியல, அதனால அவரை மாதிரியே ஒரு சிலை செஞ்சிருக்கேன். நீ துரோணாச்சாரியார குருவா உன் மனசார ஏத்துக்கிட்டு இவரை தினமும் வணங்கி உன்னோட வில்வித்தை பயிற்சியை ஆரம்பிச்சு நீ வில்வித்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏகலைவனும் சந்தோஷத்தோட துரோணாச்சாரியார தன்னோட குருவா ஏத்துக்கிட்டு தினமும் வணங்கி பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா ஏகலைவன் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது அங்க துரோணாச்சாரியார் தன்னோட பயிற்சி கூடத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது துரோணாச்சாரியருக்கு என்னதான் கௌரவர்களை ரொம்பவே பிடிச்சாலும் தன்னோட சிறந்த சிஷ்யனா அர்ஜுனனை ரொம்பவே பிடிக்கும். அதனால மத்த எல்லாரையும் விட அர்ஜுனனுக்கு ரொம்பவே நுணுக்கமா அக்கறையா தன்னோட எல்லா வில்வித்தைகளையும் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்து உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் ஆக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. நன்றி. தொடர்ச்சியா நம்ம புராண கதையின் 3ஆம் பகுதியை பார்த்தோம். இந்த 3ஆம் பகுதியில ஏகலைவனுடைய வளர்ப்பு தந்தை அவர் போய் துரோணாச்சாரியார்ட்ட கேட்பதாக நம்ம 2ஆம் பகுதியில கேட்டு 3ஆம் பகுதியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல தன்னுடைய மகனை உங்களுடைய சிஷியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டதோட 2ஆம் பகுதி முடிவுக்கு வந்தது. 3ஆம் பகுதியின் தொடக்கத்துல துரோணாச்சாரியார் தன்னுடைய குரலை உயர்த்தி கோபத்தில்
கத்தினார் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஏன் கத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது 8 நடையின் முதல் பகுதி முடிவு பெறுகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையில், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பொன்னத்தில் மறை இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது ராசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை ஒவ்வொரு நாளும் குறிப்பிடுவேன். அவ்வாறாக இன்றைக்கும் அதி அற்புதமான நேரத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். தொடங்கின திசைக்கு வந்து விடுகிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நான் ஒவ்வொரு நாளும் குறிப்பிடுவேன். இன்றும் நினைவில் கொண்டு தண்ணீர் பருகுங்கள். தண்ணீர் பருகி முடித்தவர்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி கருத்து என்ன அப்படின்னா, ஏகலைவன் அந்த பேரை கேள்விப்படும் போதே நமக்கு எல்லாருக்குமே அந்த கதை ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏகலைவன் அப்படின்னு சொல்லவும் ஒரு குருவுக்கும் சிஷ்யருக்குமான ஒரு மரியாதை அப்படிங்கிறது யாரை தோன்றும், அதாவது புராண கதைகளில் உங்களுடைய வாழ்க்கை கதையில் குரு சிஷ்யன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாரை தோன்றும்? அது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேறு யாரேனும் உறவினர்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு குரு சிஷ்யர் உறவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய குரு சிஷ்யர்கள் யார்? இதை பற்றி நீங்கள் வந்து கருத்தாக பதிவிடுங்கள். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக இருக்க போகிறது. உங்களுக்கு ஏகலைவன் அப்படின்னு சொல்லி குரு சிஷ்ய உறவு அப்படின்னு சொன்னால் யார் நினைவுக்கு வருவார்கள்? இதை கருத்து பெட்டியில் பதிவிட்டு கொண்டு தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஏகலைவன் கதையை கேட்கலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களான நாம் எல்லாரும் நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை மாற்றி நடக்க வேண்டிய நேரம். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டு இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது. நடை தளர்வாக இருக்கிறது. தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது. கழுத்து குனியாமல் இருக்கிறது. கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். நடையின் மீது உங்களுடைய கவனமும் இருக்க வேண்டும். கதையின் மீதும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். அதுதான் இங்க வந்து ஒருநிலைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சமநிலைப்படுதல் அப்படிங்கிறதும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நடையிலையும் நீங்க கவனம் வைங்க. கதை கேட்கிற இன்ட்ரெஸ்ட்ல நின்றுலாம் கேட்க வேணாம். அப்படியே நடந்துகிட்டே கேளுங்க. கதை அப்படிங்கிறது எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு பாடத்தை நம்மளுக்கு வந்து புகட்டி செல்ல வேண்டும். கதை என்பது ஏதோ பொழுதுபோக்காக, நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்தால் கூட அது ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், அதை வைத்து வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்ள முடியுமா என்பது போன்றுதான் நம்ம எப்பொழுதுமே எந்த கதையாக இருந்தாலும் நம்ம கேட்கணும். அது பாட்டி வடை சுட்ட கதையில ஆரம்பிச்சு முயல் ஆமை ஓட்டப்பந்தய கதை வரை எந்த கதையாக இருந்தாலும் அதில் உள்ள நீதி அப்படின்னு கீழே எழுதி, கருத்து அப்படின்னு எழுதி, அதை எழுதியிருந்தா தான் அப்படின்னு இல்லை. அதுல இருந்து நாம நமக்கு தேவையானதை எவ்வாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கதை கேட்கும் பொழுதே நீங்கள் வந்து எப்பொழுதுமே மைண்ட்ல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கதை கேட்டீங்க அப்படின்னா எந்த கதையாக இருந்தாலும் அதுல இருந்து நிச்சயமாக ஒரு கருத்து. ஏன்னா உங்க காதுல ஒரு விஷயம் ஒலிக்கிறது என்றால் அது பிரபஞ்சம் வழங்குகிறது. நான் அப்படித்தான் எப்பொழுதுமே எண்ணிக்கொள்வேன். ஏதாவது முன்னெல்லாம் அசிரிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அல்லவா? அதுலயும் மகாபாரதத்துல எல்லாம் கதை நீங்க வந்து கதை படித்திருந்தாலும் சரி, அல்லது சீரியஸாக வந்த அந்த மகாபாரத சீரியல் எல்லாம் நீங்கள் பார்த்திருந்தாலும், படம் பார்த்திருந்தாலும், வானத்திலிருந்து ஒரு ஒளி கேட்பது போல அசிரீரியாக இறைவன் பேசுவதாக குறிப்பிடுவார்கள் அல்லவா? அந்த அசிரீரி அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த காலத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு காற்றின் மூலமாக, வானின் மூலமாக நம்மளுக்கு வந்து காதில் வந்து ஒலிக்கிறது. ஏதோ ஒரு ஆடியோ வந்து நம்ம காதுல கேட்குது அப்படின்னா அது பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது. நாம அந்த ஆடியோல இருந்து என்ன கருத்தை எடுத்துக்கிறோம்
அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காதுல ஒலிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு ஒரு போதனையை வழங்குகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு, நாம கேட்கக்கூடிய செய்திகள்ல இருந்து நமக்கு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது போன்று எப்பொழுதுமே எதையுமே கேட்க வேண்டும். சோ அது கதையில நிச்சயமாக கதையின் நீதியிலிருந்து, கதையின் கதாபாத்திரங்களிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்து கதையை கேட்க வேண்டும். வாருங்கள் தொடர்ந்து நம்ம கதையை கேட்கலாம். என்ன அப்படின்னா, குரலை உயர்த்தி துரோணாச்சாரியார் கத்துறாரு. நான் என்னைய சாதாரண நபர்ன்னு நினைச்சிட்டியா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் யாரு தெரியுமா? அப்படின்னு சில டயலாக் பேசுவது போல பேசுறாரு. அந்த இடத்துல பேசிட்டு, நான் அரசகுல வருங்கால அரசர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நபரை போய் சும்மா போறேன் வர்றவனுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் அந்த இடத்துல வரும். போறவன் வர்றவனுக்கெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்க முடியுமா? அதுலயும் நீ ஒரு வேடன், ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன். உனக்கு நீங்க எப்படி எனக்கு முன்னாடி இப்படி கேட்க போச்சு? என்கிட்ட பேசுறதுக்கே அவ்வளவு பேரும் அஞ்சுவார்கள். நீ எப்படி கேட்க போச்சுன்னு துள்றாரு, குதிக்கிறார். இந்த இடத்துல மறுபடியும் இரணிய தனுசு ஒரு மன்றாடி கேட்கிறார். என்னுடைய குழந்தையின் ஆசை அது. என் குழந்தைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், உங்களிடம் சிஷியனாக சேர்த்து விடுகிறேன் என்று. அவனும் சாதாரண நம்பலாம் இல்ல, இந்த அஸ்தினாபுரத்துடைய காட்டோடைய தலைவன் அவனுடைய பிள்ளைதான். அதாவது இரணிய தனுசு அந்த காட்டோடைய தலைவனாக இருக்கிறாரு, அவருடைய பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் அவனுடைய உயரத்தை உயர்த்தி காட்டுகிறார், கௌரவத்தை உயர்த்தி காட்டுகிறார். ஆனால் இவர் கௌரவர்களுக்கே ஆசிரியர் அல்லவா, அதனால ரொம்ப கௌரவம் பார்க்கிறாருன்னு நான் நினைச்சிட்டேன். சோ துரோணாச்சாரியார் ரொம்ப கடுமையாக அவரை கோபத்தோடு அவரை வெளியேற்றுகிறார். என் கண் முன்னாடியே முடிக்காத, போயிடு அப்படிங்கிற மாதிரி இரணிய தனுசை அனுப்பி விடுகிறார். இரணிய தனுசு தன்னுடைய பிள்ளையிடம் போய் இந்த மாதிரி நடந்துச்சு சம்பவம், இந்த மாதிரி கேட்டேன், அவர் முடியாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லவும் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அங்கே நம்மளுடைய ஏகலைவன் மீண்டும் தந்தையிடம் தந்தையாரே, என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஒரு செயல் நடந்து விட்டது, நீங்க என்னையத்தான் மன்னிச்சுக்கணும், நான் ஒரு சிறந்த ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் இரவுல கஷ்டத்தோடு தூங்க போறாங்க. விடிகாலையில என்ன பண்றாரு இரணிய தனுசு அப்படின்னா, துரோணாச்சாரியாரை யார் தன்னை திட்டினார்களோ, யார் தன்னை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினார்களோ அவரையே ஒரு உருவச் சிலையாக, உருவகமாக சிலை வடிக்கிறார். அந்த சிலையை வைத்து தன்னுடைய மகனை கொண்டு சொல்றாரு, இவர் தான் உன்னுடைய குரு, இப்படித்தான் இருப்பாரு உன்னுடைய ஆசிரியர், இவரை நீ மானசீகமாக மனசுல நினைச்சு நீ பயிற்சியை மேற்கொள், நிச்சயமாக நீ வில்வித்தையில பெரிய ஆளா வருவ. மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மகன் துரோணாச்சாரியாரை நேரம் பார்த்ததில்லை, சிலையை மட்டும்தான் பார்க்கிறான். ஏகலைவன் பார்க்கிறான். பார்த்துட்டு, நன்றி தந்தையே, நான் இப்படியே செய்கிறேன், நிச்சயமாக நான் ஒரு பெரிய நபராக வருவேன்னு தன்னுடைய தந்தையிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்னையிலிருந்து பயிற்சி மேற்கொள்கிறான். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஓராண்டு அல்ல, 7 ஆண்டு அல்ல, கடும் பயிற்சி, தினம் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏகலைவன் செய்கிறான். அதுவரை நம்ம 3ஆம் பகுதியில பார்த்தோம். இப்ப 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்க போயிரும். தொடர்ந்து 4ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். ஏகலைவன் காலையில துரோணாச்சாரிய சிலையை வணங்கிட்டு காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அங்க அவரோட கண்ணுல ஒரு மான் தென்படுது. அந்த மானை வேட்டையாடலாம் அப்படின்னு பொறுமையா அந்த மானை நோக்கி தன்னோட வில்லுல அம்புகளை பொருத்தி அந்த மானை வேட்டையாட தயாராயிட்டு இருக்காரு. அப்போ அதே சமயம் ஏகலைவனுக்கு பின்புறமா ஒரு நாய் வரதையும் கவனிக்கிறாரு. அப்போ எங்க இந்த நாய் குறைச்சி சத்தம் போட்டோ இல்ல அந்த மானை நோக்கி துரத்த ஆரம்பிச்சோ இந்த மானை விரட்டிடுமோ அப்படிங்கிற நினைப்போட அந்த மானை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி சத்தம் இல்லாம இந்த நாயை இங்கிருந்து விரட்டிடலாம் அப்படின்னு தன்னோட முதுகுல வச்சிருந்த அம்புகளை தன்னோட பின் விரல்களால ஒரே முட்டா 4 அம்புகளை எடுத்து அந்த நாயை நோக்கி அம்புகள் விடுறாரு. அந்த அம்புகள் இந்த நாயை கொல்லாம, காயப்படுத்தாம அந்த நாயோட வாயை 4 அம்புகளும் போய் பூட்டிக்குது. உடனே அந்த நாயும் காயம் எதுவும் இல்லாம பயத்துல கத்தவும் முடியாம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏகலைவன் எந்த ஒரு இடையூறும் இல்லாம பொறுமையா அந்த மான வேட்டையாடி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. இந்த அம்புகளால வாய் பூட்டப்பட்ட அந்த நாய் ஓடி துரோணாச்சாரியோட வில்வித்தை பயிற்சி கூடத்துல பயிற்சி எடுத்துட்டு இருந்த பாண்டவர்கள் கௌரவர்களோட கண்ணுல படுது. அந்த அம்புகளால வாய் பூட்டப்பட்ட நாயை பார்த்து கௌரவர்களும் பாண்டவர்களும் ஆச்சரியப்படுறாங்க. அதுலயும் அர்ஜுனன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. எப்படின்னா, நமக்கு இதுவரைக்கும் குரு எவ்வளவு வில்வித்தைகள் சொல்லி
கொடுத்திருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வில்வித்தையை இதுவரைக்கும் நம்மளுக்கு சொல்லி தரலையே அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு அந்த நாயை அம்புகளோடவே துரோணாச்சாரியர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்போ அர்ஜுனன் துரோணாச்சாரியர் கிட்ட கேக்குறாரு, குருவே, நீங்க இதுவரைக்கும் வில் அம்புகளை பயன்படுத்தி எங்களுக்கு எவ்வளவு வில் வித்தைகள் சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஆனா இந்த வித்தையை மட்டும் ஏன் இன்னும் எங்களுக்கு சொல்லி தராம இருக்கீங்க? இதையும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த வாய் பூட்டப்பட்ட அம்புகளை பார்த்து பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி ஆச்சரியப்பட்டாங்களோ அதே மாதிரி துரோணாச்சாரியாரும் ஆச்சரியப்படுறாரு. ஆனா அந்த ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் வெளிக்காட்டிக்காம துரோணாச்சாரியார் சிறிய புன்னகையோட, இந்த வில்வித்தையை உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கௌரவர்களையும் பாண்டவர்களையும் மீண்டும் பயிற்சிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவங்கள பயிற்சிக்கு அனுப்பி வச்சுட்டு துரோணாச்சாரியார் இந்த பூட்டப்பட்ட அம்புகள் வில்லிலிருந்து இருந்து எப்படி செலுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பாக்குறாரு. ஆனா அவரால் கண்டே பிடிக்க முடியல. யோசிச்சு ரொம்பவே குழம்பி போறாரு. ஆனா அவரால் இதை தீர்க்கவே முடியல. அடுத்த நாள் அதிகாலையில துரோணாச்சாரியார் பயிற்சிக்கு வந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அந்த வாய் பூட்டப்பட்ட நாய் எந்த திசையில இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டு அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. காட்டுல இவர் ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க துரோணாச்சாரியார் சிலை வைக்கப்பட்டு அந்த சிலையை ஒரு வேடன் வணங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அந்த ஆச்சரியத்தோட, யார் நீ, எதுக்கு என்னோட சிலையை வச்சு வணங்கிட்டு இருக்க அப்படின்னு அதிர்ச்சியாவும் கோபமாவும் கேட்கிறாரு. அதுக்கு அந்த வேடுவன் என்ன சொல்றானா, சாமி, என் பெயர் ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அவங்க தந்தையும் கூப்பிட்டு, நானும் என் தந்தையும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி உங்க வில்வித்தை பயிற்சி கூடத்துக்கு வந்து என்ன உங்க சிஷ்யனா சேர்த்துக்க சொல்லி முறையிட்டோம். ஆனா நீங்க என்ன சிஷ்யனை ஏத்துக்க மறுத்துட்டீங்க. அதனால உங்களை மாதிரியே ஒரு சிலை செஞ்சு உங்களை வணங்கி தினமும் வில்வித்தை பயிற்சி எடுத்து நானே சில வில்வித்தை பயிற்சிகள் எடுத்து வில்லம்புகளை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஏகலைவன் சொல்றாரு. அதுக்கு துரோணாச்சாரியார் கோபத்தோடவே, அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து இந்த பக்கமா இருந்து ஒரு நாய் அம்புகளால வாய் போட்டப்பட்டு வந்துச்சு, அது யாரு செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு ஏகலைவன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன், சுவாமி, நான் நேத்து வேட்டையாடிட்டு இருக்கும் போது ஒரு நாய் வந்து இடையூறு செஞ்சது. அதனால நான் தான் 4 அம்புகளை பயன்படுத்தி அந்த நாயோட வாயை பூட்டி அங்கிருந்து விரட்டினேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றி. தொடர்ந்து துரோணாச்சாரியாருடைய சிலையை பார்த்து ஏகலைவன் பயிற்சி மேற்கொள்கிறார். கடும் பயிற்சி, ஒரு 15 ஆண்டுகள் பயிற்சி. அதன் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார். மானசீகமாகவே நிறைய கற்றுக்கொள்கிறார். இந்த வார்த்தை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன், மானசீகமாக அப்படின்ட்டு. அது நம்மளுடைய உள்மனதுல, ஆழ் மனதுல நாம் நினைத்தோமானால் அது நிச்சயமாக நடந்தேறும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏகலைவன் அப்படிங்கிறவரு. சோ அதுக்கப்புறம் அவர் வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகும் பொழுது ஒரு மானை குறி வைக்கிறார். அந்த மானை குறி வைக்கும் பொழுது ஒரு நாய் அந்த இடத்துக்கு வந்துடுது. அந்த நாய் நாயை கவனிக்கிறாரு. நாய் தன்னுடைய வாயை திறந்து குலைத்து விட்டால் அந்த மான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது குறியிலிருந்து தப்பிவிடும். இந்த நேரத்துல அவர் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வைக்கும் பொழுதே நாயையும் கவனித்து விடுகிறார். நாய் மானை துரத்தி விடக்கூடாது அல்லது குலைத்து விடக்கூடாது, எதுவும் நடந்து விடக்கூடாது. இப்பொழுது அந்த நாய் வாயை திறக்காமல் இருக்கவும் வேண்டும். நாய் இரத்த காயம் ஏற்படாமலும் அடக்க வேண்டும். அப்படிங்கிறதுல ரொம்ப அற்புதமா தன்னுடைய அம்புகளை எடுத்து எய்கிறார். ஒரு 4 அம்புகளை, நீங்க பாகுபலி திரைப்படத்துல இந்த ஒரே நேரத்துல 3 அம்புகளை அனுப்புவது, 4 அம்புகளை அனுப்புவதை அந்த கதாநாயகன் கற்றுக் கொடுப்பது போல அந்த பயிற்சியெல்லாம் பார்த்திருப்போம். அது போல ஒரே நேரத்துல 4 அம்பை விடுறாரு. அந்த 4 அம்பு போய் நாயோட வாயை பூட்டி விடுகிறது. நீங்க இத கற்பனையில நீங்க தெரிஞ்சுக்கணும். நாயோடைய வாயை பூட்டுகிறது. ஆனால் நாய் குலைக்க முடியாத அளவுக்கு வாய் மூடப்படுகிறது. ஆனால் சிறு இரத்த காயம் கூட இல்லை. நாய் அந்த இடத்துல இருந்து ஓடிடு. இப்போ அவருடைய வேட்டையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாய் ஓடுறது என்ன செய்யுதுன்னா, அந்த அஸ்தினாபுரம் காட்டுல அந்த பயிற்சி மேற்கொள்றாங்கல்ல, அந்த இடத்துல ஒருவேளை அவங்களுடைய நாயா இருந்திருக்கலாம். சோ நாய் அந்த இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நாயோட வாய் தைக்கப்பட்டது போல அந்த கன்றுக்குட்டிக்கெல்லாம் வாயில ஒரு வேறு எதையும் சாப்பிட்டு விடாத அளவுக்கு மூடி வைத்திருப்பார்கள். அது போல நாய்க்கு வாய்க்கட்டு போட்டிருக்கிறது. இதை பார்த்த அர்ஜுனர்ல இருந்து அவ்வளவு பேருமே எவ்வளவு பெரிய வில்வித்தையாளனாக இருந்திருந்தால் இந்த செயலை செய்திருக்க முடியும். ஒரு 4 அம்புகளை கொண்டு நாயின் வாயை மூடி இருக்கிறான். ஆனால் சிறு காயம் கூட நாய்க்கு ஏற்படல. அதுவும் ஒவ்வொரு அம்பாகலாம் இது பூட்ட முடியாது. ஒரே நேரத்துல 4 அம்புகளை பூட்டி இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நேர போய் அந்த நாயோடு போய் துரோணாச்சாரியாரை பாக்குறாங்க.
தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கிறாங்க. உலகில் உள்ள எல்லா வித்தைகளையும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு வித்தை ஒண்ணு இருக்கு, நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது, துரோணாச்சாரியர் வந்து இந்த பயிற்சியை நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிட்டு, அவர் ஏன்னா கௌரவர்களுடைய ஆசிரியர் அல்லவா, கௌரவத்தை அப்படியே விட்டு கொடுக்காம அவர் அந்த இடத்துல மீண்டும் வந்து உட்கார்ந்து யோசிக்கிறார். இந்த மாதிரி எப்படி செய்ய முடியும்னு அவர் பல கணக்கு போட்டு பார்க்கிறார். வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உலகிலேயே மிகப்பெரிய வில் வித்தையாளனான ஆசிரியரான எனக்கே இந்த வித்தை தெரியலையே, இதை யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் நாய் வந்த திசை நோக்கி பயணிக்கிறார். அப்படி பயணிக்கும் போது விடிகாலையில போறாரு. அங்கே தன்னுடைய சிலை இருப்பதை கவனிக்கிறார். சிலையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அதை வணங்கி விட்டு ஏகலைவன் கிளம்புகிறான். அவனை கூப்பிட்டு, நீ யாரு, இது ஏன் சிலையை வச்சு நீ போடுற அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் அவர் வந்து தன்னுடைய தந்தை இரணிய தனுஷ் வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள்கிட்ட வந்து என்னை குரு சிஷியனாக சேர்த்துக்கிறதுக்காக கேட்டாரு. நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால அவரே எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு சிலையை வடிச்சு கொடுத்து என்னை வந்து இந்த மாதிரி பயிற்சி மேற்கொள்ள சொன்னாரு. ஸோ பயிற்சியை மேற்கொண்டு நான் சரி இந்த வித்தை வந்து நீ செஞ்சிருக்கீல இந்த நாய்க்கு, இது நீ யார் செய்ததுன்னு கேட்கும்போது அது நான் செய்ததுன்னு சொல்லவும், இந்த வித்தையை யார் கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஏகலைவன் அந்த வித்தையை கற்றுக் கொடுத்ததும் நீங்க தான், நானா எனக்கே இந்த வித்தை தெரியாது அப்படின்னு அவர் சொல்லும் போது, மானசீகமாக நான் ஒவ்வொரு நாளும் பயிற்சியை வந்து உங்களை நினைத்து செய்வேன், நீங்கள் சொல்லதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த இடத்துல மற்றவங்க எல்லாருமே வந்துருவாங்க, கௌரவர்களும் வந்துருவாங்க. அதுல அர்ஜுனனும் இருப்பான். அர்ஜுனன் வந்து பார்வையிலேயே வந்து துரோணாச்சாரியரை பார்ப்பான். என்னை மிகச்சிறந்த உலகின் நம்பர் 1 ஒரு வில்வித்தையாளனாக உருவாக்குறோம்னு சொன்னீங்க, ஆனா இந்த இடத்துல இவன் என்னை மிஞ்சி நிக்கிறான் அப்படிங்கிறத போல பாக்குறாங்க. சோ இது வரை நம்ம சம்பவத்தை பார்த்தோம். சோ இறுதி சுற்றை வந்து பார்க்கலாம் பாருங்கள். புராண கதையின் இறுதி பகுதி. இத கேட்ட உடனே துரோணாச்சாரியருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த உலகத்திலேயே தான் தான் மிகப்பெரிய வில்வித்தை ஆசான்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எனக்கே தெரியாத ஒரு வித்தைய சாதாரண ஒரு வேடன் கத்து வச்சிருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அர்ஜுனனுக்கு சின்ன வயசுல இருந்தே வில்வித்தைகள் சொல்லி கொடுத்து உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் வாங்கணும் அப்படின்னும், அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்த குரு அப்படின்னு இவர் பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா இப்போ ஒரு சாதாரண வேடுவன் வந்து சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் எடுத்துட்டா சிறந்த குரு அப்படிங்கிற பேரும் புகழும் இவருக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு துரோணாச்சாரியார் பயமும் பதட்டமும் அடைகிறாரு. அப்போ துரோணாச்சாரியார் தன்னோட சமயோஜித புத்தியை பயன்படுத்தி எப்படியாச்சும் ஏகலைவனை தாழ்த்தி அர்ஜுனனை சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தான் சிறந்த குரு அப்படின்னு பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏகலைவனை சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்த முயற்சி செய்யறாரு. அப்போ தன்னோட பயத்தையும் பதட்டத்தையும் வெளிக்காட்டிக்காம ஏகலைவன் கிட்டையும் ஏகலைவனோட தந்தை கிட்டையும் ஏகலைவனை தனக்கு சிஷ்யனா ஏத்துக்கிறதா சொல்றாரு. இத கேட்ட உடனே ஏகலைவனோட தந்தையும் ஏகலைவனும் அதிர்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறாங்க. இத்தனை வருஷமா இவரை குருவா நினைச்சு வணங்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏகலைவன் சந்தோஷப்படுறாரு. தன்னோட மகன் ஆசைப்பட்ட மாதிரியே ஆசைப்பட்ட குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னு ஏகலைவனோட தந்தையும் சந்தோஷப்படுறாரு. இப்படி 2 பேரும் சந்தோஷத்துல மூழ்கி இருக்கும் போது துரோணாச்சாரியார் சொல்றாரு, உன் ஆசைப்படியே உன்னதான் நான் சிஷ்யனா ஏத்துக்கிட்டேனே, எங்க என் குரு தட்சணை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஏகலைவனோட தந்தை சொல்றாரு, சாமி நாங்க உங்களை பார்த்ததே பெரிய புண்ணியமா நினைக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீங்க எங்களை தேடி வந்து என்னோட மகனை நீங்க சிஷ்யனா ஏத்துக்கிறேன்னு சொல்றதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை எங்களால கொடுக்க முடிஞ்சதா இருந்தா கண்டிப்பா நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு துரோணாச்சாரியர் கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார் எனக்கு குரு தட்சணையா ஏகலைவனோட வலது கை கட்டை விரல் வேணும்னு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கேட்கிறாரு. இத கேட்ட உடனே இவ்வளவு நேரம் சந்தோஷ புன்னகையில இருந்த ஏகலைவனோட தந்தை மனசுல இடி விழுந்த மாதிரி கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. வலது கை கட்டை விரல் இல்லாம ஏகலைவனால அம்புகளை வில்லுல பொருத்தவும் முடியாது, அம்புகளை எய்தவும் முடியாது. அதுக்கப்புறம் அவனோட அன்றாட தேவைகளுக்கு கூட வேட்டையாட வில்லம்புகளை பயன்படுத்த முடியாம போயிருமே, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஏகலைவனோட தந்தை கண் கலங்குறாரு. அதே சமயம் ஏகலைவன் தன்னோட வலது கை கட்டை விரல் போனாலும் பரவாயில்ல, இவ்வளவு வருஷமா ஆசைப்பட்ட மாதிரியே தனக்கு ஆசைப்பட்ட குருவே கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தோடவே கொஞ்சம் கூட மனசு கோணாம சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே தன்னோட வலது கை கட்டை விரலை துண்டிச்சு தன்னோட குருக்கு குரு தட்சணையா
தண்டனையா கொடுக்கறாரு. இத பார்த்து துரோணாச்சாரியரோட சிஷ்யர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அர்ஜுனனுக்கு இது அதிர்ச்சியா இருந்தாலும் இனி தன்னை விட ஒரு சிறந்த வில்லாளன் இருக்க போறது இல்ல அப்படின்னு கொஞ்சம் பெருமையும் படுறாரு. இனி தான் தான் சிறந்த குருவா இருக்க போறோம் அப்படின்னு துரோணாச்சாரியார் நிம்மதியும் சந்தோஷமும் அடைகிறாரு. ஆனா இங்க ஏகலைவன் என்னதான் அர்ஜுனனை விடவும் குரு துரோணாச்சாரியாரை விடவும் சிறந்த வில்லாளனா இருந்தாலும் தான் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவன், அரச குடும்பத்தை விட தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உலகத்திலேயே சிறந்த வில்லாளனா இருந்தும் சிறந்த வில்லாளன் அப்படின்னு பேர் எடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால மகாபாரதத்திலே சிறந்த வில்லாளனா இருந்தும் மகாபாரத கிளை கதைகள்லேயே அவரோட வரலாறு முடிஞ்சிருச்சு. இதுதான் ஏகலைவனோட கதை. நன்றி. தொடர்ச்சியாக ஏகலைவனின் கதையை கேட்டு முடித்தோம். இப்போ துரோணாச்சாரியார் அந்த இடத்துல அர்ஜுனரை உலகின் நம்பர் 1 வில்வித்தையாளனாக மாற்றுவதற்கு வேறு வழியே இல்லை, இந்த இடத்துல நம்ம சூழ்ச்சி செய்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு அந்த இடத்துலயே அவர் சரி, ஏகலைவனை நான் என்னுடைய மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தந்தைக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாள் கற்பனையில மானசீகமாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு குரு தன்னுடைய குருவின் வாயாலேயே தன்னை சிஷியனாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்துல அவங்க மகிழ்ச்சியில திக்குமுக்காடுறாங்க. அப்பொழுது அவர் சூழ்ச்சி செய்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தினார் அந்த யூடியூபரு. அந்த வார்த்தைக்கு தகுதியானவரா அப்படின்னு எனக்கும் தெரியல. அந்த இடத்துல எனக்கு குருதட்சணையாக உன்னுடைய வலதுகை கட்டை விரல் வேணும் அப்படின்றத கேட்கிறாரு. அவங்க அப்பா துடிச்சு போயிடுறாரு. இரணிய தனுஷ் துடிச்சு போயிடுறாரு. எப்படி ஒரு மனிதனுக்கு கட்டை விரல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் வலதுகை கட்டை விரல் அப்படிங்கிறது வலதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒரு வில் வித்தையாளருக்கு கட்டை விரல் இல்லாமல் வில்களை எப்படி அம்புகளை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல ரொம்ப தயங்குறாரு. ஆனால் ஒரு ஒரு சிறந்த மாணவன் தன்னுடைய குருக்கு குருதட்சணையாக தன்னுடைய மொத்த பயிற்சிகளையும் கலட்டி கொடுத்து விடுவது போல தன்னுடைய கட்டை விரலை சிரித்து கொண்டே கட் செய்து அவர் கையில கொடுத்தாரு அப்படிங்கிறது அந்த கதை முடிவுக்கு வந்தது. துரோணாச்சாரியார் தன்னுடைய மாணவனாக தான் வாக்கு கொடுத்த அர்ஜுனனையே உலகின் முதல் வில்வித்தையாளனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயலை செய்தார் அப்படிங்கிறத நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். சோ அந்த இடத்துல இருந்த மாணவர்களும் சரி அர்ஜுனனும் சரி ஒரு நிமிடம் திகைத்தார்கள். ஆனால் அர்ஜுனனுக்கும் இனி தான் ஒரு மிகச்சிறந்த வில்லாளன் அப்படிங்கிற ஒரு மம்மதையில அவரும் அந்த இடத்துல நிற்பதாக அந்த கதை முடிவடையும். ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய குருவுக்கு செய்த அந்த ஒற்றை செயல் யாரா இருந்தாலும் செய்திருப்பார்களா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனா ஏகலைவன் அப்படிங்கிறவன் அன்னைக்கு அந்த செயலை செய்ததுனாலதான் இன்னைக்கும் மகாபாரதத்துல ஒரு கிளை கதையில வரக்கூடிய ஒரு நபரை நாம் குரு ஜிஷ்யன் அப்படின்னு நம்ம சொன்னாலே அவரை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்னைக்கும் நம்மளுடைய மனதுல அவர்தான் ஒரு சிறந்த வில்லாளன் அப்படிங்கிறத தடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நிக்குது. ஏன்னா நிச்சயமாக போரின் முடிவுல கௌரவர்கள் தான் வெல்ல போகிறார், அதுதான் நடந்திருக்கும். சாரி, பாண்டவர்கள் தான் வெல்ல போகிறாரு, அதுதான் நடக்கும். ஆனா ஏகலைவன் எந்த பக்கம் நிப்பாரு அப்படின்னா கௌரவர்களுடைய பக்கம் நிப்பாரு அப்படிங்கிறதுதான் கதை போய் முடியக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். காரணம் ஐராசதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருப்பான். அவர் மகத நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டோடைய அரசர். அவருடைய கீழே தான் இந்த இரணிய தனுசு இருப்பாரு. இரணிய தனுசு ஐராசந்தனுக்கு வேண்டப்பட்டவர். சோ இரணிய தனுஷோடைய பிள்ளைதான் ஏகலைவன். இவங்க நிச்சயமாக அந்த மகத நாட்டுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும். சோ அதனால ஏகலைவன் இருந்தான் என்றால் நிச்சயமாக ஒரு போட்டி, மிகவும் கடும் போட்டி இருந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலேயே சில பல சூழ்ச்சிகளினால அது துரோணாச்சாரியார் மூலமாக ஏற்பட்டதாக கொண்டு போவாங்க. ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே தன்னுடைய மாணவனை வளர்த்து பார்க்க வேண்டும். அதற்காக ஒரு கோடு, ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் மற்ற மரங்களை காட்டிலும் அது வளர முயற்சிக்க வேண்டும் என்கிய மற்ற மரங்களை வெட்டி வீழ்த்துவது அப்படிங்கிறது போல நாம் செய்திருக்கிறார் துரோணாச்சாரியார். தன்னுடைய மரம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கணும்னு உலகத்துல இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா அந்த மரத்தை தான் வளர்க்க வேண்டும்.
ஒழிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு என்னுடைய மரம் தான் உயரும் அப்படின்னு சொல்வது போல துரோணாச்சாரியார் அந்த இடத்துல நடந்து ஒரு துரோகாச்சாரியாராக அந்த இடத்துல மாறிட்டாரு. இருப்பினும் ஒரு குருவுக்கு மானசீக குருவிடம் தொடர் பயிற்சி அப்படிங்கிறத விடாமல் செய்தவன் ஏகலைவனாக மாறி தன்னுடைய அந்த கட்டை விரல் போயுமே மற்ற விரல்களை கொண்டு அம்புகளை எய்து அந்த போர்ல மிகவும் கடும் போட்டியை கொடுப்பான். ஆனா அவனுடைய சகோதரனான கிருஷ்ணரே ஏகலைவனை கொல்லுவார். மகாபாரத போருக்கு முன்பாகவே ஏகலைவன் இறந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த இடத்துல குறிப்பிட்டு கிருஷ்ணரின் கையாலேயே இறப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அது ஒரு கதை தனியா மகத நாட்டு மன்னனுடைய அந்த கதையில ஐராசதனுடைய கதையில போகும். சோ இதுதான் ஏகலைவனுடைய கதை. சோ குருவுக்கு மானசீக குருவிடம் தொடர் பயிற்சி செய்தாலே நிச்சயமாக வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத மிகச்சிறந்த வில்லாளனாக அவன் மாறினான் அப்படிங்கிறதுக்கும் எல்லா வித்தைகளும் யாரும் சொல்லிக் கொடுக்காமலோடய அவனுடைய ஆழ்மனம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டோம். சோ எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தோம்னால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத நம்ம ஏகலைவனிடம் கற்றுக்கொண்டோம். நம்மளது 8 நடையின் 2ஆம் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பண்ணத்தில் மறை இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது ராசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கூட்டு பிரார்த்தனை நிறைவு செய்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.